டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களோட வளர்ச்சி மட்டும்தான் அதிகமா இருக்கு, அவங்களோட ஆட்டம் தான் அதிகமாகவும் இருக்கு. அப்போ புதிதாக ஒருவருடைய ஆட்டம் இருக்கணும் இல்லையா? அப்போ புதுசா ஒரு ஆள் வரட்டும், வந்து அவரு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கட்டும், அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவருடைய ஆட்சி அமைக்கட்டும், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எதிர்க்க ஆளே இல்லை அப்படின்றது தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இங்க எதிர்க்க ஆளே இல்லாம டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே அப்படின்னு தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆண்டு கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருந்தாலும் இவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு ஆள் கிளம்பி வந்திருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ வரக்கூடிய அந்த எலெக்ஷன்ல வரக்கூடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாள்ல இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட். ஏன்னா எதிர்க்க ஒரு ஆள் வேணும். தளபதி விஜய் போல ஒரு ஆள் எதிர்க்கக்கூடிய சக்தி படைச்ச எதிர்க்கக்கூடிய சக்தியோட நிற்கிறாரு. அப்போ அவருக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான் நம்மளோட ஒரு சின்ன சஜஷன்.